தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணித்துள்ள வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கும் என கூறியுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் வரும் 23ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை மேடவாக்கத்தில் 16 சென்டிமீட்டரும், வளசரவாக்கம் சாலிகிராமத்தில் தலா 11 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. உலகிலேயே மிக உயரமான முருகன் சிலை மருதமலையில் அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையின் புதிய அறிவிப்புகளை பேரவையில் அமைச்சர் சேகர் பாபு வெளியிட்டார். அப்போது மருதமலையில் முருகனுக்கு 184 அடி உயரமுள்ள முருகன் சிலை அமைக்கப்படும் என்றார். மேலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கடற்கரையின் கடல் அரிப்பை தடுக்கும் பணி மொத்தம் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் கோயில்களின் சார்பில் 4 கிராம் தங்கத்தாலி உட்பட சீர்வரிசைகள் வழங்கி 1800 இணைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டதாகவும் நடப்பாண்டும் 1000 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 70 வயது பூர்த்தியடைந்த ஆன்மீக ஈடுபாடுள்ள ஒரு மண்டலத்திற்கு 100 தம்பதிகள் என்று 20 மண்டலங்களில் 2000 தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு 70 வயது பூர்த்தியடைந்தவர்களுக்கு சிறப்பு செய்யப்படும். நாள் முழுவதும் அன்னதான திட்டம் ஏற்கனவே இருக்கின்ற 13 திருக்கோயிலோடு சேர்த்து இந்த ஆண்டு மேலும் பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயில், கொடைக்கானல் அருள்மிகு குறிஞ்சி ஆண்டவர் திருக்கோயில் என்று 2 திருக்கோயில்களில் இந்த திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும். மேலும் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் உள்ளிட்ட கோயில்களில் திருவிழா காலங்களில் கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஒரு கால பூஜை திட்டத்தில் அர்ச்சகர்களுக்கு மானியம் 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அமைச்சர்